என்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியலைங்க. காலையில ஏதாவது சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா மத்தியானமே ஏதாவது ஒரு ஆப்பு வச்சிருது. நேத்து தான் தர்மபுரி போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெஸ் வாங்க போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பிளானிங்லாம் கரெக்டாக தான் போச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் ரூபிகா சில்க்ஸ்னு ஒரு கடையை பார்ப்பேன். இந்த கடைக்கு தான் இன்னைக்கு நேரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன். நார்மல் நாளில் நமக்கு எதுவுமே அமையாது. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு 4 புடவை நல்லதாகவே அமைஞ்சிருச்சு. புடவை வாங்கிட்டு மீன் வாங்க போலான்னு போன இடத்துல ஆனது தான் இந்த பஞ்சருங்க. யார் அந்த ஆணியை போட்டாங்க இல்லை எப்படி ஆணி ஏறினுச்சுன்னே தெரியல. பக்கத்துல ஒரு கடை இருந்தது. போய் கேட்டா அவர் வீலையே மாத்தணும்னு சொல்லிட்டாரு. 1700 மொய் வச்சாச்சு. சோகத்துல சிரிக்க தெரிஞ்ச எங்களுக்கு எங்களை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு. அண்ணா நீங்க வீல் மாத்துங்க, நாங்க வீட்டுக்கு பொடி நடையா நடந்து போயிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்க அக்கா கரெக்டா பார்சல் அனுப்பிச்சு வச்சிருந்தா. எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்திருந்தா. சரி அதை பார்த்து இன்னும் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இந்த வாட்சுக்கு சிரிச்சதுக்கு அடுத்து என்ன செலவாக போகுதுன்னு தெரியல கைஸ்.